ஜப்பான் ஏன் இவ்வளோ டிசிப்ளினாகவும் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற 5 ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையும் சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெய்சன். கெய்சன்னா டெய்லி 1% இம்ப்ரூவ் ஆகுறது. ஒரே நாளில் பெரிய சக்ஸஸ் வேணும்னுலாம் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நேற்றை விட 1% பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கணும். 365 டேஸ் கழிச்சு பார்த்தா நீங்கள் கம்ப்ளீட்டாக வேற லெவல் பர்சனாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இக்கிகாய். மார்னிங் எழுந்ததும் இன்னைக்கு நான் ஏன் எழுந்தேன்னு உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அதுதான் இக்கிகாய். உங்களுக்கு பிடிச்சது உலகத்துக்கு தேவைப்படுது, அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறது. இந்த 3 மீட் ஆகிற இடம் தான் இக்கிகாய். பர்பஸ் இல்லாத வாழ்க்கை ஜிபிஎஸ் இல்லாத கார் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷோஜன். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஆனாலும் நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் ஷோஜன். ஒரு பிகினர் மாதிரி கியூரியாசிட்டி இருந்தால் வளர்ச்சி ஒருபோதும் நிற்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாபி சாபி. பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. லைஃப்பில் இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உடைஞ்ச மண்பானைக்கு ஒரு அழகு இருக்குது, அதே மாதிரி நம்ம குறைகளும் நம்ம கதையோட ஒரு பகுதி. நெக்ஸ்ட் இஸ் ஹாரா ஹச்சிபு. ஜப்பானில் ஒரு பழக்கம், வயரை 100% ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடியே 80% ஃபுல் ஆனதும் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ஹாரா ஹச்சிபு. இந்த ஒரு ஹேபிட் ஹெல்த்துக்கும் லாங் லைஃப்க்கும் ஒரு காரணம்னு பலர் நம்புகிறாங்க. ஜப்பான் நமக்கு டெக்னாலஜி மட்டும் கற்றுக் கொடுக்கல, இப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு.